திமுக ஆட்சி அகற்றணும் அப்படின்றீங்க. ஆமா, 26 யார் ஆட்சி அமைக்கணும்? அம்மா ஆட்சி தான் வரும். அதுல ஒன்றும் சந்தேகமே பட வேண்டாம். நான் பாக்குறேங்க இல்லைங்க. நான் இப்ப இவ்வளவு தூரம் வந்து உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, சும்மா இருப்பேன் நானா? இருக்க மாட்டேன். நிச்சயம் அம்மாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம். மக்களோட ஆதரவோட நிச்சயம் நான் கொண்டு வருவேன். ஆமா, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். நான் இப்ப என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? அம்மா இருந்த வரை சொன்னா, அம்மா சொன்னதை தான் நான் சொன்னேன். எப்பயுமே ஒன்று வச்சுங்க, அம்மா எப்படி சொல்லுவாங்களோ அதே தான் நான் எப்பயுமே வார்த்தையில் மாற்றி பேச மாட்டேன். யார் தவறு செஞ்சாலும் தவறு தவறு தான். புரியுதா? இப்போ என் வாயால் தானே நான் சொல்கிறேன். இதை மாற்றுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். நான் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. புரிஞ்சுக்குங்க. நீங்கள் எப்போதுமே எல்லாமே பரவலாக்கப்படணும் அப்படிங்கிறதெல்லாம் அம்மா ஆளாக இருப்பாங்க. கூட பக்கத்தில் நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தி நின்றுட்டு இருப்பேன். அதை தான் நான் இப்பயும் சொல்கிறேன். அந்த ஆட்சியில் பண்ணியிருக்காங்கன்னு வைங்க. திமுக வந்தது சரி, நான் சொல்கிறத பண்ணியிருக்கலாம்ல? பண்ணியிருக்கலாமா வேணாமா? இப்போ நாளைக்கு நான் வந்தேன்னா பண்ணுவேன். அதை கட்டாயம் பண்ணுவேன்.